கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தேவன் அருளியப்போ மினிஸ்ட்ரி மூலமாக உங்களோடு தொடர்பு கொள்ளுதலும் இந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இன்றைக்கும் இந்த நாளிலும் தேவன் நமக்கு கொடுக்கிற வார்த்தை நீதிமொழிகள் 14ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். தீமையை யோசிக்கிறவர்கள் தவறுகிறார்கள் அல்லவோ, நன்மையை யோசிக்கிறவர்களுக்கோ கிருபையும் சத்தியமும் உண்டு. ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தருடைய வார்த்தை எப்படியாக கூறுகிறது? தீமையை யோசிக்கிறவர்கள் தவறுகிறார்கள் அல்லவோ என்று, நன்மையை யோசிக்கிறவர்களுக்கோ கிருபையும் சத்தியமும் உண்டு. ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே நன்மையான காரியங்களை யோசிக்கும் பொழுது கர்த்தர் அவருடைய கிருபையினாலே நம்மை நிரப்புகிறார். ஹல்லேலூயா. அவருடைய கிருபையினாலே நம் ஜீவனோடு வாழ்கிறோம். நாம் நிர்மூலமாகாமல் இருப்பது கர்த்தருடைய கிருபையே. ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய கிருபையினாலே நாம் உயிரோடு வாழ்கிறோம். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே எப்பொழுதெல்லாம் நன்மையான காரியங்களை யோசிக்கிறோமோ அப்பொழுதெல்லாம் கர்த்தர் அவருடைய கிருபையினாலே நம்மை நிரப்புகிறார். இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையிலே தீமையான காரியங்களை யோசித்து தேவனை விட்டு விலகி பாவம் செய்து கிருபைகளை இழந்து போகிறார்கள். நாம் எப்பொழுதெல்லாம் தேவனுடைய சமுத்திரையை காத்திருக்கிறோமோ அப்பொழுதெல்லாம் புது கிருபைகளை பெற்றுக்கொள்ள முடியும். ஆனால் தீமையான காரியங்களை யோசிக்கும் போது நம்முடைய வாழ்க்கையிலே நாம் விழுந்து போவோம், தவறி விடுவோம். அநேக காரியங்களிலே எழும்ப முடியாதபடிக்கு விழுந்து போன ஒரு நிலைமையிலே காணப்படுவோம். கர்த்தருடைய பிள்ளைகள் ஒருபோதும் தீங்கான காரியங்களுக்கு இடம் கொடுக்க கூடாது, துன்மார்க்கமான காரியங்களுக்கு இடம் கொடுக்க கூடாது, பொல்லாங்கான காரியங்களுக்கு இடம் கொடுக்க கூடாது, பிசாசின் கிரியைகளுக்கு இடம் கொடுக்க கூடாது. நன்மையான காரியங்களை யோசிக்கும் பொழுது நன்மை செய்ய வேண்டும் என்று எப்பொழுது நினைக்கிறோமோ கர்த்தர் கிருபைகளை கொடுக்க ஆயத்தமா இருக்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகள் நன்மை செய்ய அழைக்கப்பட்டு இருக்கிறோம். ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ என்று சொல்லி. பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே நன்மை செய்யும் போது மேன்மையை பெற்றுக்கொள்ள முடியும், உயர்வை பெற்றுக்கொள்ள முடியும். ஹல்லேலூயா. வேத வசனம் இப்படியாக கூறுகிறது, நன்மை செய்தவர்கள் ஜீவனை அடையும்படி எழுந்திருக்கிறவர்களாகவும் தீமை செய்தவர்கள் ஆக்கினையை அடையும்படி எழுந்திருக்கிறவர்களாகவும் புறப்படுவார்கள் என்று. பிரியமானவர்களே, நான் நன்மை செய்தால் ஜீவனை அடைவோம், தீமை செய்தால் ஆக்கினை அடைவோம். வேதம் இதையே சொல்லுகிறது. நம்முடைய வாழ்க்கையிலே நாம் எதை செய்ய ஆயத்தமா இருக்கிறோம்? நன்மையை யோசித்து நன்மை செய்கிறோமா, அல்லது தீமையான காரியங்களை யோசித்து பாவத்தில் விழுந்து கிடக்கிறோமா? தேவன் நம்முடைய இருதயத்தை பார்க்கிறார். நாம் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்புகிறார். கர்த்தரை விட்டு விலகி துன்மார்க்கமான காரியங்கள் பாவமான காரியங்களிலே வாழ்ந்து கொண்டு இருப்போம் என்றால் இன்றைக்கே மனம் திரும்புவோம். கர்த்தர் அவருடைய கிருபையினால் நம்மை நிரப்புவார். பாவங்களை எல்லாம் அறிக்கை இடும்போது நம்முடைய பாவங்களை எல்லாம் மன்னித்து அவர் அவருடைய கிருபைகளை நம் மீது வைப்பார். ஹல்லேலூயா. ஒரு பாவி மனம் திரும்பும் போது பரலோகமே சந்தோஷப்படும். இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையிலே தீமையான காரியங்களை யோசித்து பாவமான காரியங்களை யோசித்து துன்மார்க்கமான காரியங்களை யோசித்து பொல்லாப்பான காரியங்களை யோசித்து அதிலே நிலை நிற்கிறார்கள். வேதம் சொல்லுகிறது, தீமை செய்கிறவனுக்கோ தீமையே வரும் என்று, நீதிமான்களுக்கோ நன்மை பலனாக வரும் என்று. நாம் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் கழுவப்பட வேண்டும், நீதிமான்களாக்கப்பட வேண்டும். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள நாம் நீதிமான்களை மாற்றப்பட வேண்டும். அவர் அவருடைய வெளியேறப்பட்ட இரத்தத்தை நமக்காக சிந்தி இருக்கிறார். இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் கழுவப்படும் போது நாம் நீதிமான்களை மாற்றப்படுகிறோம். நீதிமான்களுடைய சிரசின் மேல் ஆசீர்வாதங்கள் தங்கும். ஹல்லேலூயா. நாம் நீதிமான்களை இருக்கும்போது நம்முடைய சிரசின் மீது ஆசீர்வாதங்கள் தங்கி இருக்கும். ஹல்லேலூயா. வேத வசனம் இப்படியாக கூறுகிறது, எவன் நன்மை செய்கிறானோ அவனுக்கு மகிமையும் கனமும் சமாதானமும் உண்டாகும் என்று. பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே நன்மை செய்தோம் என்றால் நம்முடைய குடும்பத்திலே சமாதானம் தங்கி இருக்கும், கர்த்தருடைய மகிமை தங்கி இருக்கும். நம்முடைய வாழ்க்கையிலே நன்மை செய்கிறோமா? இயேசு கிறிஸ்துவை ஒவ்வொரு நாளும் அறிந்து கொள்கிறோமா? அவருடைய வார்த்தைகளை அறிந்து கொள்கிறோமா? அவருக்கு பிரியமாய் வாழ்கிறோமா? நன்மை செய்கிறோமா? நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்போம். இன்றைக்கு அனைவருடைய வாழ்க்கையிலே தேவனுக்கு பிரியமில்லாத ஒரு காரியங்கள் இருப்பதினாலே குடும்பத்திலே சமாதானம் இல்லை, ஒரே சத்ருவின் போராட்டம். கர்த்தருடைய வார்த்தைகளை வாசிக்காமல் தியானிக்காமல் தங்களுடைய சுய விருப்பத்தின்படி பாவத்திலே வாழ்ந்து சமாதானத்தை இழந்து போகிறார்கள். கர்த்தருடைய பிள்ளைகள் மனம் திரும்ப வேண்டும், அவருக்கு பிரியமுள்ள வாழ்க்கை வாழ அர்ப்பணிக்க வேண்டும். நாம் நன்மை செய்யும் போது நம்முடைய குடும்பத்திலே சமாதானம் தங்கி இருக்கும். ஹல்லேலூயா. வேதத்திலே நாம் பார்க்கிறோம்,
அப்போஸ்தலர் 10:38 நசரேனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவருடனே கூட இருந்தபடியினாலே அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும் சுற்றித் திரிந்தார் என்று அங்கே வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவருடனே கூட இருந்தார். அவர் நன்மை செய்தார். பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்கினார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலுமே தேவனுடைய சமூகத்திலே காத்திருந்து அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு அவருடைய வல்லமைகளை பெற்றுக்கொண்டு கிருபைகளை பெற்றுக்கொண்டு நம் நன்மை செய்ய வேண்டும். பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட ஜனங்களை நாம் குணமாக்க அழைக்கப்பட்டு இருக்கிறோம். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில இயேசு கிறிஸ்துவின் வழியை பின்பற்றி அவரை போல வாழும்போது நம்முடைய குடும்பம் ஆசீர்வாதமா இருக்கும், சமாதானம் உள்ளதா இருக்கும். ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, ஒருவன் நன்மை செய்ய அறிந்தவனாய் இருந்தும் அதை செய்யாமற் போனால் அது அவனுக்கு பாவமாய் இருக்கும் என்று. பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே நாம் பாவம் செய்யாதபடிக்கு நன்மை செய்ய வேண்டும். இஸ்ரவேலர் நன்மையை வெறுத்தார்கள், சத்ரு அவர்களை தொடர்வான் என்று வசனம் சொல்கிறது. நாம் அவருடைய ஜனங்களாய் இருக்கிறோம். ஒருபோது நம்முடைய வாழ்க்கையிலே நன்மையை நாம் இருக்கக்கூடாது, நன்மை செய்ய அழைக்கப்பட்டு இருக்கிறோம். சத்ருக்கு நாம் இடம் கொடுக்க கூடாது. ஹல்லேலூயா. நன்மைக்கு தீமை செய்கிறவன் எவனோ அவன் வீட்டை விட்டு தீமை நீங்காது என்று வேதம் சொல்கிறது. பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே யாருக்குமே நாம் தீமை செய்யக்கூடாது. நாம் தீமை செய்தோம் என்றால் நம்முடைய வாழ்க்கையிலே சத்ருக்கு இடம் கொடுக்கிறோம், மற்றவர்களை மன்னிக்க அழைக்கப்பட்டு இருக்கிறோம். உன்னை போல் பிறனையும் நேசி என்றார். மற்றவர்களுக்கு தீங்கு செய்யாமல் வாழ அழைக்கப்பட்டு இருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலே மற்றவர்களை நேசிக்க அழைக்கப்பட்டு இருக்கிறோம், மற்றவர்களை மன்னிக்க அழைக்கப்பட்டு இருக்கிறோம். எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைகள் வந்தாலும், நமக்குள்ளே கசப்பு வெறுப்பை பிசாசானவன் கொண்டு வந்தாலும் கர்த்தருடைய பிள்ளைகள் ஒப்புரவாக ஆயத்தமாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. மற்றவர்களுடைய குறைகளை, குற்றங்களை, தவறுகளை மன்னிக்க நாம் அழைக்கப்பட்டு இருக்கிறோம். இன்றைக்கு அனைவருடைய வாழ்க்கையிலே இருதயத்திலே அன்பின் கனி இல்லாததினாலே இருதயத்திலே கசப்பு வெறுப்பு வைராக்கியங்கள் விரோதங்கள் பகைகள் இப்படிப்பட்ட மாம்சத்தின் கிரியைகள் காணப்படுகிறது. கர்த்தருடைய பிள்ளைகள் ஒருபோதும் அப்படி இருக்கக்கூடாது. இருதயத்திலே பகை இருக்கும் என்றால், கசப்பு இருக்கும் என்றால் கிருபைகளை இழந்து போவோம். விலையேற பெற்ற அவருடைய கிருபையினால நம் ஜீவனோடு வாழ்கிறோம். அந்த கிருபையை நாம் இழந்து போகக்கூடாது. அந்த கிருபையை ஒரு நாள் நாம் வீணடிக்க கூடாது. பொய்யான மாயை பின்பற்றி பொய்யான காரியங்களுக்கு இடம் கொடுத்து கர்த்தருடைய கிருபைகளை இழந்து போக கூடாது. நம்முடைய இருதயத்திலே கசப்பு வெறுப்பு வைராக்கியங்கள் இருக்கவே கூடாது. கர்த்தர் கொடுக்கிற கிருபைகளை இழந்து போகிறோம். கர்த்தருடைய பிள்ளைகள் நன்மை யோசிக்கும் போது கிருபை, நன்மை செய்யும் போது சமாதானம், நித்திய ஜீவன். ஹல்லேலூயா. நாம் அவருடைய பிள்ளைகளாய் நீதிமான்களாய் வாழும்போது நம்முடைய சிரசின் மீது ஆசீர்வாதம் இருக்கும். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே தீமை யோசிக்காதபடிக்கு, தீமைக்கு இடம் கொடுக்காதபடிக்கு நன்மையை யோசிப்போம், நன்மையான காரியங்களை செய்வோம், கர்த்தருடைய பிள்ளைகளாய் வாழ்வோம். ஹல்லேலூயா. கர்த்தர் இந்த வார்த்தையின்படி உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நம்மை நாமே அவருடைய சமூகத்திலே தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிப்போம். ஜெபம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா, இந்த நாளில் கூட நம்முடைய வார்த்தைகளோடு எங்களோடு பேசினீரே, அதற்காக ஸ்தோத்திரம். ஒவ்வொரு நாளும் கண்ணின்மணி போல எங்களை பாதுகாத்து கிருபையோடு எங்களை ஜீவனோடு வைத்திருக்கிறீரே, உமக்கு நன்றி அப்பா. நல்லவரே மை துதிக்கிறோம், வல்லவரே மை துதிக்கிறோம், பரிசுத்தமுள்ளவரே மை துதிக்கிறோம். நேற்று மீண்டும் என்று மாறாத எங்கள் அன்பு நேசரே மை துதிக்கிறோம். ஜீவாதிபதி ஆனவரே மை துதிக்கிறோம். எங்களுக்காக ஜீவனை கொடுத்தவரே மை துதிக்கிறோம் அப்பா. இப்பொழுது இந்த இரவு நேரத்தில் இணைந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் நம்முடைய கரங்களிலே அர்ப்பணிக்கிறோம் அப்பா. என் தேவன் தாமே ஒவ்வொரு குடும்பங்களையும் பொறுப்படுத்தி வழி நடத்துவீராக. பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. பிள்ளைகள் செய்கின்ற வேலைகள், தொழில்கள், வியாபாரங்கள் எல்லாவற்றையும் ஆசீர்வதிங்கப்பா. கையின் பிரயாசங்களை பெருக பண்ணுங்க, வர்த்திக பண்ணுங்க. கையின் பிரயாசங்கள் தேவையில்ல செலவுக்கோ, வீண் செலவுக்கோ, மருத்துவ செலவுக்கோ, வட்டிக்கும் சொல்லி போகாதபடிக்கு என் தேவன் ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பீராக. உடைய நன்மையினால் நிரப்புவீராக. எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் வேலைக்காக காத்திருக்கிறார்களோ என் தேவன் அந்த குடும்பங்களை ஆசீர்வதிங்கப்பா. வேலை காரியங்களில் இருக்கிற தடைகளை நீக்கி ஆசீர்வதிப்பீராக. என் தேவன் தடைகளை நீக்குகிறவர். பிள்ளைகள் வாழ்க்கையில் உள்ள எல்லா தடைகளை நீக்கி ஆசீர்வதிங்கப்பா. உடைய வல்லமையினால் நிரப்புவீராக. உடைய அபிஷேகத்தினால் நிரப்புவீராக. அன்பின் அபிஷேகத்தினால் நிரப்புங்க. உடைய வல்லமையினால் நிரப்புவீராக. ரீபா கபரா ஷகர கதூரி கரதரபலா ரபா கபரா சந்த ரதன ஹதரபலா ரபா கபரா ஷேகே லேதனே மர ஷதரபலா. தடைகள் விலகுவதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே. ரியாக்கபுர ஷகரக துனி கரதரபலா. தடைகள் விலகுவதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே. ரிபா லத ரபா லக தடபா லூத நாம கேரே ஷேகே லேதரபலா. அப்பா, நம்முடைய கரங்களிலே தாழ்த்தி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம்.
எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் கர்ப்பத்தின் கனிக்காக ஜெபிக்கிறார்களோ என் தேவன் பிள்ளைகளுக்கு மனம் இறங்குவீராக. பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், கற்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன் என்று நாங்கள் வேதத்திலே வாசிக்கிறோம். என் தேவன் ஆசீர்வதிங்க. காத்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் இப்படி நன்மையினால் நிரப்புங்கப்பா. அண்ணாளுடைய ஜெபத்தை கேட்டு ஆசீர்வதித்தது போல பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்கப்பா. ஏற்ற காலத்திலே உயர்த்துங்க. நம்முடைய கரங்களிலே அர்ப்பணிக்கிறோம். எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் திக்கற்றவர்களாய் தனிமையோடு வாழ்கிறார்களோ, கணவரால் கைவிடப்பட்ட ஒரு நிலைமையிலே யாருமே இல்லாமல் கஷ்டப்படுகிறார்களோ, என் தேவன் அவர்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. திக்கற்ற பிள்ளைகளுக்கு நீரே சகாயர். என் தேவன் மாத்திரமே உதவி செய்ய முடியும். பொருளாதார தேவைகளை சந்திங்க, படிப்பு காரியங்களை சந்திங்க, பிள்ளையுடைய பண தேவைகளை சந்திங்க. என் தேவன் உடைய நன்மையினால் நிரப்புங்கப்பா. நம்முடைய கரங்களிலே அர்ப்பணிக்கிறோம். எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் கணவன் மனைவிக்கிடையே பிரிவினையோடு பிரச்சனையோடு சமாதானம் இல்லாமல் குடும்பத்திலே நிம்மதி இல்லாமல் கண்ணீரோடு வாழ்கிறார்களோ, என் தேவன் அந்த குடும்பத்தை சந்திங்கப்பா. குடும்பத்திலே ஒருமனப்பட்ட ஆவியை கொடுங்க. அன்பின் அபிஷேகத்தினால் நிரப்புங்கப்பா. அப்படி இந்த குடும்பங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் மறுபடியும் இணைக்கப்படட்டும். அப்படியே கரங்களிலே தாழ்த்தி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் பலவீனத்தோடு சோர்வோடு வியாதியோடு கஷ்டப்படுகிறார்களோ, என் தேவன் அவர்களை தொடுங்கப்பா. அப்படியே சுகமாக்கும் கரம் பிள்ளைகளை தொட்டு இப்பொழுதே சுகமாக்கட்டும், விடுதலையாக்கட்டும். பலவீனத்திலே அப்படியே பலன் பரிபூரணமாய் விளங்கட்டும். ஆசீர்வதிங்க. அப்படியே கரங்களிலே தாழ்த்தி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். என்னென்ன காரியங்களுக்காக பிள்ளைகள் தொடர்ந்து இணைந்து ஜெபிக்கிறார்களோ, என் தேவன் அவர்களுடைய எல்லா ஜெப விண்ணப்பங்களையும் அங்கீகரிப்பீராக. பிள்ளையுடைய படிப்பு காரியங்களை ஆசீர்வதிங்க. பண தேவைகளை எல்லாம் சந்திங்கப்பா. நம்முடைய கரங்களிலே தாழ்த்தி ஒப்புடுத்து ஜெபிக்கிறோம். இந்த இரவு நேரத்தில் இன்பமான நித்திரை கொடுங்க. சத்துரு கொண்டு வருகிற எல்லா போராட்டங்களுக்கும் பிரச்சனைகளுக்கும் மரண பயங்களுக்கும் இருளின் அதிகாரங்களுக்கும் ஆபத்துகளுக்கும் நாச மோசங்களுக்கும் தீமைகளுக்கும் விளக்கியங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க. இப்படியே ரத்த கோட்டைகளை எங்களை அர்ப்பணிக்கிறோம். இப்படியே கிருபைகளை அர்ப்பணிக்கிறோம். நீரே எங்களுக்கு பாதுகாப்பு, நீரே எங்களுக்கு அடைக்கலம். நாங்கள் நம்பி இருக்கிறவர் நீர் ஒருவர் மாத்திரமே. உடைய சமூகத்திலே எங்களை தாழ்த்தி ஜெபிக்கிறோம். எல்லா துதிகன மகிமையெல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். ஏசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.